சாரதாம்மா தன்னோட கணவனை பார்க்க ரொம்ப வேகமா நடந்து வந்தாங்க. ஏங்க, என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? பையனுக்கு கழுத வயசாக போகுது, இன்னும் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு 27 வயசு ஆச்சு. ஒரு பொண்ணு பாப்பீங்களா இல்ல அவனையே பார்த்துக்க சொல்லட்டுமா? ஏய், சும்மா இருக்க மாட்டேன் நீ. நான் தான் வேலைக்கு போகிற பொண்ணா பார்க்க சொல்லியிருக்கேன். செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். இந்த காலத்தில் 2 பேர் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும். வேலைக்கு போற பிள்ளைய கல்யாணம் பண்ணனா வீட்டு வேலையை யார் பார்க்கறது? காலங்காலமா நானே தான் வேலையை பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. காசும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஒழுங்கா நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா அவன் சந்நியாசம் போக வேண்டியதுதான், பார்த்துக்குங்க. இப்படி சொல்லிட்டு சாரதாம்மா அங்கிருந்து ரொம்ப கோவத்தோட கிளம்புனாங்க. ஏம்மா, எதுக்குமா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? நீ சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் புரியாது. உனக்கு வயசாகிட்டே போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைனா வேலைக்கு போற மருமக தான் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஒருத்தர் சம்பளம் இருந்தாவே போதும், புரியுதா? அம்மா, அப்பா சொன்னால் சரியாக தான் இருக்கும். எதுக்குமா தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? கம்முன்னு தான் இரு கொஞ்ச நாளுக்கு. டே, நான் இப்பவே சொல்றேன், கல்யாணம் ஆச்சுன்னா எங்க கூட இருக்காத, தனியா போயிடு. அப்பதான் குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கெல்லாம் புரியும். இல்லைன்னா இந்த மனுஷன் உங்களை ஒரு வழி பண்ணிடுவார், பாத்துக்கு. எப்படியோ சில நாட்கள்ல சூர்யாவுக்கு கல்யாணம் ஆச்சு. புது மருமகளும், அதுவும் நல்ல வேலைக்கு போற மருமகளா வீட்டுக்கு வந்தா. எம்மாடி, இந்த வேலைக்கெல்லாம் வெளியே போக வேண்டாம். என் கூடவே இருந்து வீட்டு வேலையை கத்துக்கோ. எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். என்ன சொல்ற? அத்தை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனேன். எப்படி அத்தை வேலையை விட முடியும்? பார்த்துக்கலாம் அத்தை. மாமா என்னைய வேலைக்கு போக தான் சொல்றாரு. அது எப்படி? நீ வெளியே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணினா என்னை எப்படி மதிப்ப? நீ எப்படி வேலைக்கு போறேன்னு நான் பார்க்கத்தானே போறேன். நான் கொடுக்குற டார்ச்சர்ல நீ வேலையும் வேணாம், ஒன்றும் வேணான்னு வீட்டோடு இருக்க போற, பார்த்துக்கலாம். ஏங்க, நான் பேசாம வேலையை விட்டுறவா? நான் வேலைக்கு போறது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல போல. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் நல்ல பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இப்போ சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து நீ நல்ல வேலையில் இருக்க. சும்மா எங்கள் அம்மாவுக்காக அதை விட வேண்டாம். ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டியை அவள் என்ன வேலை பண்ணுறான்னு தான். நீ வேலைக்கு போய் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்படியே சில மாசம் போக ஆரம்பிச்சுது. சாரதாம்மா தன்னோட மருமகள் துர்காவை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னடி அம்மா, 6 மாசம் ஆச்சு, வயிற்றுல ஒன்னையும் காணா, வெளியே தலை காட்ட முடியல. விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கான்னு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. வரவன் போகிறவங்கிட்ட எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. அடங்கி உடங்கி வீட்டில் இருந்தால் எல்லாம் இருக்கும். இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன இருக்கும்? அத்தை, இங்கே பாருங்க, நான் வேலைக்கு போகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்னையை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பையனும் தான் வேலைக்கு போயிட்டு ஊர் சுற்றிட்டு வராரு. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதா? என்னையை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அப்படி அவசரமாக பேரம்பேத்தி வேணும்னா 2 பேர் வேலையை விட்டுட்டு வீட்லேயே இருக்கவா? அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னடி மருமகளே, நான் சோத்துக்கு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினப்பா? எனக்கு இருக்கிற சொத்துக்கு உன்னோட வேலையெல்லாம் ஈடாகுமா? எங்கேயும் நீங்கள் சம்பாரிச்ச மாதிரி பேசுகிறீங்க அத்தை. அதெல்லாம் மாமா தானே சம்பாரிச்சாரு. மாமானா என்ன, நானா என்ன, வேற வேறையா? 2 பேரும் ஒன்று தாண்டி. இருடி, அவன் வரட்டும். இன்னைக்கு 2ல் 1 பார்த்துக்கிறேன். ஏங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் வேலைக்கு போகிறது அத்தைக்கு பிடிக்கல. அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு நான் ஒத்தாசையே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. இன்னைக்கு ஃபுல்லாக சண்டை. நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். ஏம்மா, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படித்து வேலைக்கு போகிறான். உனக்கு இதில் இன்னுமே பிரச்சனை இருக்குது? சும்மாவே இருக்க மாட்டியா? நீ இத்தனை நாளாக வீட்டு வேலை தானே செஞ்ச. இப்போ மட்டும் உனக்கு என்ன கஷ்டம்? டே, நான் அதை சொல்லலடா. ஒரு விசேஷமும் இன்னும் இல்லையே, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இப்போ என்னம்மா, 6 மாதம் தானே ஆகுது. கல்யாணம் பண்ணால் உடனே குழந்தை பெற்றுக்குன்னு எவம்மா சொன்னா? இதை சொல்லி சொல்லி அவளை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க. அச்சச்சோ, இவன் என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறான்? இவ வேலைக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த வீட்டில் என்னை யாரும் மதிக்க போறது இல்லை. இல்லடா, நான் அலைச்சல் இருக்க வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். மருமக வேலைக்கு போனா எனக்கு தானே பெருமை. இப்போ என்ன, அவள் வெளியே போய் வேலை செய்யக்கூடாது. சரி, அவள் வீட்லேயே இருக்கட்டும், என்னமோ பண்ணிட்டோம். அப்பாடா, இப்ப வந்தாங்க பாரு என்னோட வழிக்கு. இனிமே தான் என்னோட ஆட்டம் இருக்கு. மருமகளே, வச்சுக்கிற உன்னைய இனிமே. எம்மாடி, இனிமே நேரமா எழுந்திரிச்சு வீட்டு வேலையை பாரு. வேலைக்கு போறாளாம் வேலைக்கு. இனிமே நீ என்னோட அடிமை. துர்காவும் நேரமா எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்துல வீட்டில் இருந்தே பார்ட் டைம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க.
இதை பார்த்த சரிதாம்மாவுக்கு, என்னடி எப்ப பார்த்தாலும் இந்த லேப்டாப் பார்த்துட்டே இருக்க, உன் புருஷன் வரட்டும் சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே என்னைய தொல்லை பண்ணாதீங்க. டேய், உனக்கு தெரியுமோ தெரியாதோ, நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. என்னன்னு கேட்க மாட்டியாடா? ஏம்மா அவள் வீட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. உனக்கு என்ன, வீட்டு வேலை செய்யணும் அவ்வளோதானே. அவள் வீட்டு வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் வேலையை பண்ணுறா. நீ எதுக்கு அவளை தொல்லை பண்ணுற? இவளை அடிமையாக்கலான்னு பார்த்தா முடியலையே. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறா. எவ்வளவு தடைகள் வந்தாலும் முறியடிப்போம். துர்கா செஞ்சது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.